ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து டே 11 ஆஃப் 30 days. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ராஸில் இருக்கோம். என்னடா திடீர்னு பார்த்தா இன்னொரு க்ராஸில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம கூட வந்து பிரவீன் வந்திருந்தான், எங்கள் அக்கா பையன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சிக் ஆகிடுச்சு. லைக் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்ததுனால நைட்டு ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே இருந்தான். ஸோ அதனால் 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு திரும்ப ரிட்டன் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டோம். பேக் நான் டிக்கியில் வைக்கிறேன், என்னுடைய திங்ஸ், என்னுடைய பேக் அந்த மாதிரி. ஸோ அவனை கூட்டின்னு வந்து விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட மிட் நைட் ஒரு 1 o'clock அப்படி ரீச் ஆனோம். ஸோ ரீச் ஆகிட்டு அவனை எங்கள் வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே பார்த்திங்கன்னா வந்து படுத்துட்டோம். அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்றது எனக்கும் தெரியல. அங்கே போயிட்டு பிறகு தான் நம்ம பார்க்கணும் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத. சரியான வெயில் கைஸ். ஐயோ, கார் ஃபுல் ஹீட்டாக இருக்குது. சூடாக காற்று வருது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம் எங்கே போகிறோம் அப்படின்றது. நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, எதுவும் மிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா சரியான மழை கைஸ். எந்த அளவுக்கு மழைன்னா முன்னாடி விஷனே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு மழை. டு பி ஃப்ரேங்க், ஒரு செகண்ட் நான் ஒரு இடத்துல பயந்துட்டேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் ஆச்சு. என்னென்னா, நம்ம வண்டியில் வந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பஸ்ஸு பாஸ் ஆச்சு. பஸ்ஸு போய் பாஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம மழை வந்துட்டுருக்குன்னு ஸ்லோவாக ரைட் சைடில் போயிட்டுருக்கோம். இது டபுள் இண்டிகேட்டர், இது என்ன சொல்லுவாங்க, ஹசார்ட் லைட் போட்டு. ஸோ போயிட்டுருக்கும்போது பஸ் வந்து ஸ்பீடாக பாஸ் ஆனோடனே அங்கே தண்ணி ரம்பிட்டு இருந்துச்சு. மழை வந்துட்டு அந்த வீல் திரும்புகிற ஸ்பின்னுக்கு தண்ணியெல்லாம் ஃபோர்ஸாக அடிச்சிச்சு பாருங்கள். கம்ப்ளீட் காரே வந்து அந்த ஒரு மாதிரி சுனாமி வந்த மாதிரி, திடீர்னு அலை வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ரம்பிடுச்சு. சுத்தமாக என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. 2 செகண்ட் ஃபுல் பிளாங்க்கு. நான் கார் வந்து அதே ஸ்ட்ரைட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். அப்புறம் ஒரு தண்ணிலாம் கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் ரோடு ஓரளவுக்கு விஷன் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு 5 கிலோமீட்டருக்கு தான் அந்த மலை இருந்துச்சு. ஸோ அந்த புயல்லாம் தாண்டி நைட்டு ஒரு 1:30 மணிக்கு அப்படி வீட்டுக்கு வந்தோம். வந்து தூங்கி எஞ்சி இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு நம்ம திரும்பி இப்போது கிளம்புறோம். ஆக்சுவலாக நம்ம இரியூர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த போக வேண்டியது இருந்துச்சு. நைட்டு 3 o'clock கிளம்ப வேண்டியது தான் ஆக்சுவல் பிளானு. பட் இன் பிட்வீன் அக்கா பையன் பிரவீன் வந்துட்டு நம்ம கூட நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அவன் வந்து அழுதுகிட்டே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி கூட்டின்னு போய் விட்டு வந்துடலாம், அப்புறம் அங்கே போயிட்டு இன்னும் நம்மளுக்கு லாங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னார். ஸோ அதனால் அவனை கூட்டின்னு வந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம திரும்பி பேக் போகிறோம். அங்கே நம்ம இப்போ போகிறது வந்து எரியூர் இல்லை, அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தூரம். ஸோ அங்கே போகும்போது இல்லை அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த சீரீஸ் எப்படி போகுது அப்படின்றது தெரியல. நம்ம ரொம்ப மாதிரி சுற்றிகிட்டே இருக்கேன். இப்போ தான் Day 1 ரிலீஸ் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 26ன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். தெரில, இங்கே டேட் வந்து இந்த இதில் காரில் வந்து 26ன்னு இருக்குது, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் Day 1 வீடியோவே பார்த்துருப்பீங்க. Day 2 வீடியோ நாளைக்கு சண்டே வரும். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ பார்க்கலாம் இந்த சீரீஸ் எப்படி போகுது, என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதுக்கப்புறம் இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மாமா வந்து வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் போகிறேன். Don't second guess me. Live in the moment, 'cause we are so free. And in this moment, life is like a dream. Live in the moment, 'cause we are so free. And in this moment, life is like a dream. இப்போ வந்து நம்ம அதே ரூமுக்கு வந்தாச்சு, எரியூருக்கு. ஸோ பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 7 மணிக்கு கிளம்புற மாதிரி தான். ஸோ
ஸோ பார்க்கலாம், நான் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் எதுவும் கண்டினியூ பண்ணாலும் பண்ணுவேன். 24 hours later. எனக்கு டே 12 of 30 days. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் சாப்பிட்டு இங்கே வந்து கிளம்பலாம். தோட்டத்துக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு ஆஃப்டர் ஸோ லாங். இப்போ டைம் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இப்போ தோட்டத்தை வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக 1:11 ஆகுது. அண்ட் தோட்டத்துக்கு வந்து வந்திருக்கோம். இது ஃபுல்லாக துணி போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே போகலாம். தெரியுதுங்களா, இங்கெல்லாம் பழம் தோட்ட செடி இருக்குது. க்ளவுட் மாதிரியே இருக்கா இது. இது வந்து ஒரு துணி இப்படி பார்த்தா சூப்பராக ஒரு ரிஃப்ளெக்டராக ஒர்க் ஆகும். நம்ம டிவிலலாம் பார்த்துருப்போம், ஐ மீன் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் அந்த ரிஃப்ளெக்டருக்காக வைப்பாங்க சம்திங் அந்த மாதிரி. Será mi piel junto a tu piel. ¿Cómo será mi piel junto a tu piel? Cardo o ceniza, ¿cómo será? Si he de fundir mi espacio frente al tuyo, será tu cuerpo al recorrerme y como mi corazón si estoy de muerte, mi corazón si estoy de muerte. Se quebrará mi voz cuando se apague, de no poder hablarte en el oído. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:42 ஆகுது. குட் மார்னிங் எல்லாருக்கும். இப்போ வந்து நம்ம தோட்டத்துக்கு கிளம்பி போக போகிறோம். நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கப்பா, டைம் 5:43 ஆகுது. அண்ட் டேட் வந்து 28 ஏப்ரல். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம தோட்டத்துக்கு போயாச்சு. தோட்டத்துக்கு போய் தோட்டத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம வேலையை ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலேயே காட்டியிருப்பேன் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இங்கே பண்ணிவிட்டு இன்றைக்கும் சேம் ப்ராசஸ். அண்ட் இந்த மாதிரி வந்து பேக் பண்ணுவோம். ஒரு பாக்ஸில் வந்து 10 kgs இருக்கும். ஸோ நாங்கள் லிட்டரலாக 3000 kg பேக் பண்ணோம். ப்ளீஸ் லோடை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் நம்ம முடிச்ச லோடு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் போகும். அதாவது நம்ம 14th ஆஃப்டர்நூன் போல் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு போய் ரீச் ஆகும். அண்ட் அங்கே சேல் எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து தான் நெக்ஸ்ட் லோடு எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதனால் நாங்கள் லோடு அமைச்சிட்டு நெக்ஸ்ட் நாள் தோட்டமும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தோட்டம் பார்க்க வேண்டிய வேலையும் இருக்குல்ல, அதனால் ரூம்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓனர் கால் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டே, அதாவது டே 15 அன்றைக்கு லோட் வேணாம், நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இல்லை நாளைக்கு ஆஃப்டர்நூன் அப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் போகிறதா இருந்தால் பெங்களூருக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிகாஸ் மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது டே 15th ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்புறம் அவர் வந்து ஃபோன் பண்ணி, இல்லை மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஸோ அதனால் இங்கேருந்து நீங்கள் இப்போதைக்கு பெங்களூர் போங்க, நெக்ஸ்ட்டு பூனேயில் தோட்டம்லாம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் 15th லைக் 3 o'clock அப்படி அங்கேருந்து செக் அவுட் பண்ணி கிளம்புனோம். 15 நைட் ஆல்மோஸ்ட் லைக் 10:30 11 o'clock தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோமே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பீஸ் அவுட் கைஸ்.